ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜே கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது மாசி தொக்கு தான். நிறைய பேருக்கு மாசினாலே என்னென்னு தெரியாது. இந்த வீடியோவில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். எண்ணெய் தனியாக வெங்காயம் தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் தக்காளியை போட்டுக்கிட்டு அதையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கணும். நம்ம தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி விடும், பரவாயில்ல. அப்புறமா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன் உப்பு போடுறேன்னா, கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வந்து வெந்துடும் அதுக்காக. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுமே வந்து தண்ணி தனியாக எண்ணெய் தனியாக பிரியும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் மாசியை, அதை கொட்டணும். மாசியை கொட்டினதுமே வந்து ட்ரை ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம், ட்ரை ஆகிற அளவுக்கு. அப்புறமா வந்துட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் புழியிறோம் எதுக்குன்னா, அந்த டேஸ்ட் இன்னும் எடுத்து காட்டும். மாசினாலே வந்துட்டு டக்குன்னு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு பவுலை எடுத்து அதை மாசியை சேவ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு சாம்பாருக்கெலாம் வச்சு பாருங்கள், செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.